மச்சான் என்னடா மூட்டை தூக்குற? மச்சான் இது வந்த விஷயம். ஆமா இது என்ன சாக்கு மூட்டல? காதல். காதலா? காதலைய மூட்டை கிட்ட தூக்கிட்டு வர எங்க பாப்போம். இரு மச்சான் இரு. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கு ரிலீஃப். சரி எங்க ஓடுற? இரு மச்சான் கீழ வை. அட நீ எடுக்கல காதல் செத்துன்னு போல. காதல் செத்துற மாதிரி பாப்போம். ஒண்ணு இல்ல மச்சான் நாய். அட சீ நாயா உனக்கு எதுக்குடா இந்த உத்தியோகம்? அதான் முனிசிபாலிட்டி வண்டி ஊரெல்லாம் சுத்துதே. மச்சான் இது என்ன சாதாரண நாயா? சொரு பிடிச்ச நாயா? அடடடடடடா என் காதல் நாய் மச்சான். காதல் நாயா? ஐயய்யா என்னடா மச்சான் போய் போய் ஒரு நாய். இல்ல மச்சான் நான் முன்னே உங்ககிட்ட சொல்லில்ல என்னுடைய ஆர்வயிர் காதலிய ராணி. அட சாம்பு ராணி நாய்க்கும் காதலுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன இப்ப நாயை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவ தேடுவா, கதறுவா, கத்துவா. நாயை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்க முடியும்னு பத்திரிகையில விளம்பரப்படுத்துவா. ஓஹோ அப்ப கொண்டுட்டு போய் நான் நிறுத்துவேன். என்ன பாப்பா வாங்க உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? பரிசு வேணும்னு கேப்பா. உடனே நான் சொல்லுவேன் எனக்கு வேண்டியது காதல் பரிசு கை மேல லிமிட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா உட முட்டாள். எங்க இது அவரு பாப்போம். அவரே முதல்ல அவரு பார் பார் நல்லா பார் மச்சான். என்னடா இது நாயின்னு சொன்ன பாய் வந்து நிக்கிறான். மச்சான் நான் எப்ப மந்திரவாதியமான எனக்கு தெரியல. எப்படி வந்த இங்க உள்ளார? எப்ப வந்து ஆத்தவராய்க்கார சீரை போட்டேன்னு தெரியுமா? கல்யாணம் பிடிச்சு வந்திருக்காங்க. யாரு விட்டு பையன்டா இது? எப்படி வந்தான்னு எனக்கு புரியலையே. ஏன்டா என் மானத்தை வாங்குற? போட்டேனா தெரியுமா? யாரு விட்டு யாரா போடுறது? மட பத்தங்களா? ஐயா அந்த என் பிள்ளை வாடா என் கண்ணு. ஐயா இந்த புள்ள பிடிக்கிறவன முதல்ல பிடிங்க. இவனை விட்டீங்கன்னா ஊரே நாசமாயிடும். இவன் பிள்ளை மட்டும் பிடிக்கிறான். என் நாய் மேல திருடிட்டு வந்தான். இவனை அரெஸ்ட் பண்ணு சார். முதல்ல அரெஸ்ட் பண்ணு. 305 இவனை அரெஸ்ட் பண்ணு. மச்சான் இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் இருங்க. இவன் நாயை திருடிட்டதா சொல்றீங்க. இந்த பையன் எப்படி சாக்குக்குள்ள வந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா இந்தாயா இப்படி வா. ஆமா உன் பிள்ளை எப்படி இந்த சாக்குக்குள்ள வந்தான்? ஐயா மன்னிக்கணுங்க. கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துருங்க. பிள்ளைக்கு டிக்கெட்டு கேட்பாங்கன்னு கோணில கட்டி தூக்கிட்டு வந்துருங்க. வர்ற வழியில தாக எடுத்துட்டு ஒரு திண்ணையில வச்சுட்டு தண்ணி குடிச்சாருங்க. அடப்பாவே அந்த திண்ணையில தான் ஏன் மூட்டையை வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன். நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா? சார் குற்றவாளி இந்த ஆளுதான். ஓட்டுக்காரையா உங்க நாயை சார் இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே அந்த நாய் தானே இது? ஆமா பின்ன எப்படி இப்ப உங்க கையில வந்துச்சு? நாயை காணா போலீஸ்ல போய் சொல்ல போனேன். புள்ளைய காணுன்னு நாயை எடுத்துக்கிட்டு நானும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அடப்பாவி மாமா 2 பேரும் அங்க போயிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்திருந்தா அந்த விவகாரம் போலீஸ் வரலும் போயிருக்காது. நானும் திருடங்கிற பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன். ஓ யோசிச்சது எனக்கு தெரியுமா? நாயை சாக்கரை போட்டு கொண்டு வந்ததை என் பொண்ணு கண்ணால பார்த்தா சொல்லிச்சே. கண்ணால பாத்துச்சு இல்ல அப்ப அதுதான் குற்றவாளி. என்னன்னு? ஆமா ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன்ல. அது இல்லாம நான் நாயை எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன குற்றம் செய்ய தூண்டி இருக்கு. அதனால உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சும்மா மச்சான் அதையும் என்னையும் ஒரே ஜெயில போடுங்க. வருஷ கணக்குல இருக்கிறோம். சும்மா இருந்தான் சார். இவன் ஒரு அப்பாவி ஏதோ தெரியாதனமா செய்துட்டான். இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருங்க. தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. டேய் காலி பேர ஐயா கூப்பிடுறாரு. உன்னை தாண்டா சங்கர். இனிமேல் வீட்டு பக்கம் வந்த நுனிக்கு பல் தேய்ச்சிருந்தேன். ஜாக்கிரதா. இந்தப்பா இனிமே இது மாதிரி குழப்பம் பண்ண நான் ரொம்ப சீரியஸ் ஆடுவேன். ஜாக்கிரதை. எவ்வளவோ திட்டம் போட்டுதான் வேலை செய்தேன். அந்த ஆப்பத்தாலையும் இந்த ஆளுங்க வந்து கெடுத்தாங்க. காதல் அல்லது சாதல், மனம் அல்லது பிணம், செங்கல் ராயன் கணவன், மங்கை ராணி மனைவி. வெரி குட். இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். சரிதானே? காதல் 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 விரோதிகள் காதல் விரோதிகள் வாழ்ந்தானா நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழறது? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன் ஒழிகன்னு சொல்லணும். சரிதானே? காதல் விரோதிகள் காதல் விரோதிகள் வீரன் செங்கல் ராயன். வளைஞ்சது போங்கடா. வீரன் செங்கல் ராயனே ஒழியணுமா? ஏன்டா அப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க? நீ கப்பு வாங்கினது நான் தப்புன்னு சொல்லலடா. ஏன்டா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உரல்றீங்க? நீ ஒழுங்கா சொல்லாம எங்களை 1000 வாட்டி கட்ட வச்சு விழிமுறைங்க வச்சுதையா. எங்கடா போறீங்க? போராட்டத்துக்கு போனோம். நீங்களும் பிஸி தானா? அடே அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா நான் தாரேன்டா. முடியாது. கடலை முட்டாய் என்னடா கண்ணு? நீங்க கத்துல கடலை முட்டாய் கம்பெனி முதலாளியே வர போறா பாரு. எங்க சொல்லுங்க. காதல் விரோதிகள் காதல் விரோதிகள் காசிநாதன் காசிநாதன் என் மாமன் காசிநாதன் என் காதலியின் தந்தை காசிநாதன் கதவை திறக்காத காசிநாதன் காதல விழுந்து விழாது போல இருக்கிற காசிநாதன் காசிநாதன் காசிநாதன்
பாவிப்பேரு அல்லா பண்டிகைக்கு போட்ட புலிவேச மாதிரி என் உருவத்தை ஏன்னா இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிற. நான் என்ன செய்யறது? உங்க படத்தை எழுத சொன்னேன், சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு. சின்ன பசங்களா மத்த பிள்ளை வரீங்களா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிட்டா இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாத்தியார கவனிக்கிறது? சபாஷ்ரா சபாஷ். மனுஷன் எல்லாத்துக்கும் காலி பேர் தான் காரணம். ஏண்டா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி சேர் பக்கம் போய் சத்தம் போடாடா. ஆஹா தொண்டர்களே, கழுது என்ன மரபொருளா உங்களை எல்லாம் தாக்குறார். எனக்கு இப்ப அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை. எதுக்கு? என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன். அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எவ்வளவு? அதிர்ச்சி அடையாத, அதிகம் ஒண்ணு இல்ல, 1500. அடப்பாவி, அவ்வளவுக்கு நான் எங்க போவேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நயா பைசா வரனாலும் சரி, 4ஆ மடிச்சு வச்சிருக்க 100 ரூபா நோட்டானாலும் சரி, எனக்கு வேண்டியது 1500. அப்படி இல்ல உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, ராதா வர்றா, நீ போ. சாப்பாடு எப்படிமா இருந்தது? அடா அடா அடா, கேட்கணுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்பதாம்மா சாப்பிட்டு இருக்கேன். வெத்தலைப்பா போட்டுக்கங்க. ராதா, என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா, அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு 1800 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன, அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இனியும் நடக்க கூடாது. அது பெரிய தவறு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏன், உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. அம்மா, நீங்க நினைக்கிறபடி எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் எங்க அண்ணனு கேட்டுதான் செய்யணும். தோழர்களே, நமது தலைவரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்து உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் வாழ்த்துக்கள் வந்திருக்கின்றன. படிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் மிக செங்கல் ராயரே, காதலின் பொருட்டு தாங்கள் கடும்பிரதம் இருப்பதாக கம்பியில்லா தந்தி மூலம் செய்தி வந்தது. உங்கள் கோரிக்கை நியாயமானது. இறக்கும் வரையிலும் இருங்கள். இக்காலத்து உண்ணாவிரத மழையில் அணிந்த மத்தாப்பு பெட்டி, கவுத்து போட ஓலைவெடி, ஊசி போட பலகாரம், உதவாக்கரை விவகாரம், விளம்பராசையால் வெத்து வெட்டுக்கள் செய்யும் புத்தலாட்டம். என்னடா இது? ஒரு லெட்டர் ஆதரிக்குது, ஒரு லெட்டர் எதுக்குது? என்னப்பா சொன்னாரு? சாயங்காலம் டைம் கொடுத்திருக்காரு. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள். ஏண்டா சாயந்தரம் வந்து எனக்கு டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். என் டயத்தை நீயே பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன வார்த்தை அனுபவம் இல்லாம பேசுறீங்க? இந்த டயம்ன்ற வார்த்தை உள்ள டைப்ரால வேலை செய்ய போகுது பாருங்க. டாக்டர் சாயந்தரம் வரையில் தான் டைம் வச்சிருக்காரு. அவர் எனக்காக உயிரியே தியாகம் பண்ணிடுவார் போல இருக்கப்பா. உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த பெரும்பையிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகட்டுமே, தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதை நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பப்பா. என்னடா அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலோட போடுறாங்க. குண்டு பெருச்சாடி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கேயா மசாலோட சொல்றாங்க? ஐயோ ஐயோ, அதுக்கு பக்கத்து கடையில. ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. தலைவரே, தலைவரே, குருவாப்பா வணங்க. செங்கல்லு, செங்கல்லு, இந்தாங்க செங்கல். ஓட ஆத்திக்கட்டு தூக்கி எரிஞ்சு நான் அடுத்த தெருவில் போய் விடுவேன். செங்கல்லு, உண்ணாவிரதம் இருந்தது போதும். உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். மாமா, 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 வணக்கம் மாமா. சிரஞ்சீவியா இரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கேளுமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி. 5000 10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபா 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளான். ஏன் ராணி? ஓ ராணி தான். மாமா, இப்ப நீங்க ஒரே எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? உங்க மூளை எங்கேயும் இல்லையே. ஏப்பா இல்ல, நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. என்ன 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 சந்தேகம்? சரியா உங்களுக்கு புரியுது இல்ல? என்னன்னு நல்லா மாப்பிள்ள ஒண்ணு ரெண்டு தெரியாம. அப்போ உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி.
ஏன்னா இனிமே இருந்தா வாடகை கேப்பான். நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா? நீங்களும் வாடகை பசங்க தரடா. போங்க, அடுத்து போங்கடா. போடா. பாத்தியாமா, சொன்னா நம்ப மாட்டேனீங்க. உண்ணாவிரதமா இது உள்ள ஒரு ஓட்டலே நடந்திருக்கு. மாப்பிள, உண்ணாவிரதம் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா உங்க மாதிரி அளவு இப்படி செய்யறதும் சரியில்லை. போய் என்னடா தம்பி ஆனந்த கையெழுத்து போட்டானா? போடாம நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணியில மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு. இதுவா பேசுடா? கையெழுத்து. என்னது? மச்சான் நிக்கிறாரு. இங்க இல்ல, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன்? வீணா பண செலவு. அப்படி செலவு பண்ணாலும் நம்ம ஜெயிக்க வேணாம். கரெக்ட். இதேதான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அது கேட்கலையே. ராணி, ஆனந்தம் ஜெயிக்கணுங்கிறது இல்ல, இந்த ராஜசேகரன் தோத்து போகணும். அதுக்காகத்தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன். அப்படின்னா கண்டிப்பா நின்னுதான் ஆகணும். உங்க அப்பா ஆஹா, அந்த சதியை என் சதி சைட் பண்ணுதா? அட, சும்மா இருங்க. சரி. பெரிய மனுஷன் எதிர்த்தாதான் பேர் வாங்க முடியும். ஆ. 10 நோஞ்சான் அடிக்கிறத விட ஒரு பயில்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம். உடனே பத்திரிகையில் வந்துருமே. உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா. அம்மா, புத்தி தான் கெட்டு போச்சு. அப்புறம் என்னத்த சொல்றது? இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. எவர்திங் ரெடி. உட்கார். என்ன ரெடி? அம்மா, நம்ம தேர்தல் சின்னம் என்ன தெரியுமா? என்ன? சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்ல. பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கி. புலியை பூனையாக்க வந்த ஆடு, புலிய பூனையாக்க வந்த ஆடு, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆடு ஆடு, புலி 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 இது சாதாரண தேர்தல் இல்லை, மரண தேர்தல். இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்லை, உயிரத்தான் என்ன போறாங்க. செங்கல்ராயா வர. இருங்க இருங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன். இப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரணும். அனுமதி தரீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. என்னங்க?